ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. காஷ்மீரின் சம்பா மாவட்டத்திற்குள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை இந்திய துணை ராணுவம் துரிதமாக தடுத்து 7 பேரை சுட்டுக் கொன்றது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, பிஎஸ்எஃப் எப்படி செயல்பட்டது என்பது தொடர்பாக விவரிக்க காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இனி நீங்கள் தொடரலாம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவுகணைகள், ட்ரோன்களை தாண்டி தீவிரவாதிகளையும் அனுப்பி வருகிறது. அப்படி அனுப்பப்பட்ட தீவிரவாதிகளை எப்படி நம்முடைய எல்லை சாமிகளான துணை இராணுவ படையினர் தடுத்து நிறுத்தினார்கள், அவர்களுடைய முறியடிப்பு குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். எப்போது இந்த ஊடுருவல் சம்பவம் நடந்தது? மே 8, 9 ஆகிய நாட்களுக்கு இடைப்பட்ட நேரம். மே 8ஆம் தேதி நள்ளிரவு 11 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இந்த ஊடுருவல் நடந்தது. எந்த பகுதியில் நடந்தது? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்று நமக்கு தெரியும். ஜம்மு காஷ்மீர் எல்லையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சம்பா என்கிற பகுதிக்கு ஊடுருவ முயற்சி நடைபெற்றிருக்கிறது. எங்கிருந்து? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சியால்கோட் அப்படிங்கிற பகுதிகளில் இருந்து ஜெய்சி முகமது இயக்கத்தை சேர்ந்த 7 தீவிரவாதிகள் சியால்கோட்டில் இருந்து கணவாய் வழியாக சம்பா பகுதிக்குள் ஊடுருவ முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஊடுருவதற்கு முன்பாக அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபென்சிங்ல தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அடுத்ததாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பாகிஸ்தானினுடைய ராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தீவிரவாதிகளை எப்படியாவது இந்தியாவிற்குள் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நம்மளுடைய ஃபென்சிங்ல பொருத்தப்பட்டிருக்கிற கண்காணிப்பு கிரிட் செயல்பட்டு இந்திய துணை ராணுவ படையான பிஎஸ்எஃப் தகவல் அனுப்புகிறது. இந்த கண்காணிப்பு கிரிட் எவ்வாறு செயல்படுகிறது என்றால், இதுல தெர்மல் இமேஜர் இருக்கும், மேலும் இன்ஃப்ராரெட், யூவி மற்றும் லேசர்கள் பொருத்தப்பட்டிருக்கிறோம். இதனுடைய சிக்னல் டிடெக்ஷன் கருவிகள் மூலமாக நேரடியாக தகவல் பிஎஸ்எஃப் கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பப்படுகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மூலமாக 7 பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவ போகிறார்கள் என்பதை பிஎஸ்எஃப் வீரர்கள் கண்டறிகிறார்கள். அதன் பின்பு ரேடார்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தலாமா அல்லது நேரடியாக ராணுவ வீரர்கள் மூலமாக தாக்குதல் நடத்தலாமா அப்படின்னு வியூகம் வகுத்து ஜெய்சி முகமது அமைப்பை சேர்ந்த 7 தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்துகிறார்கள். பிஎஸ்எஃப் என கூறப்படுவது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், துணை ராணுவ படை. இந்தியாவினுடைய முப்படைக்கு அடுத்தபடியாக பிஎஸ்எஃப் இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரத்தில் 2 லட்சம் வீரர்கள் அடங்கிய மிகப்பெரிய ஒரு குழுவாக செயல்படுகிறார்கள். அவர்களுடைய பங்கு தற்போதைய பதற்றமான சூழலுக்கு ஒரு முன்னணியில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 7 தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் மேற்கொள்ள அந்த ஊடுருவல் சம்பவமும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.